நடத்துவதாக உள்ளோம். இந்த 500வது கூட்டம் முடிவடையும் பொழுது உண்மையில் இந்த பூமியில் ஆத்மார்த்தமாக இந்த மண்ணுடைய வளங்களையும் மக்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆத்மார்த்தமான முறையில் உழைப்பு செய்தால், ஒரு உண்மையை சொல்லிக் கொள்கிறேன், 500வது பொதுக்கூட்டம் நடைபெறும் பொழுது மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு இருக்கும் என்று சகோதரர் தங்ககுமரவேல் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அப்படி ஒரு புரட்சிகரமான நிலை ஏற்பட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் நாம் என்பதை இந்த அதிகார வர்க்கமும் பல்வேறு தேசங்களில் இருந்து இந்த மண்ணுடைய செல்வங்களை சுரண்டுவதற்காக வந்து குவியும் அந்த பெருந்தனக்காரர்களும் இவர்கள் அனைவருக்கும் உண்மையில் நாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் என்று விளங்கிவிட்டால் 500வது பொதுக்கூட்டம் நடத்தும் பொழுது நானோ தோழர் தங்ககுமரவேல் அவர்களோ ஆத்மார்த்தமாக எவர்கள் இந்த பூமியை பாதுகாக்க நினைத்தார்களோ அவர்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம். அப்படித்தான் இதுவரையில் இந்த பூமியில நடந்திருக்குது. யாரெல்லாம் இந்த பூமியில நம்மளுடைய சந்ததிகளுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு பூமியா வச்சுட்டு போகணும், நல்ல ஒரு பசுமையான நிலையில வச்சுட்டு போகணும், அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை தேடி கொடுத்துட்டு போகணும் என்று கூறி சாதி மத பேதம் பார்க்காமல் முழுமையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைப்புமையானால் நம்மளை உயிரோடு வைத்திருக்க மாட்டார்கள். காரணம், பின்னே கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளோடும் இந்த அரசு அதிகாரிகளோடும் அதிகார வர்க்கத்தில் இருக்கும் ஆட்சியாளர்களோடும் மக்களுக்கு பின்னே கைகுலுக்கி பல்லிழித்து விட்டு மக்களுக்கு முன்னே வாய்ச்சவடால் விட்டால் அவர்கள் பாதுகாப்பாக இந்த பூமியில் கட்சி நடத்த முடியும், இயக்கம் நடத்த முடியும். ஆனால் அவர்கள் இந்த கார்ப்பரேட் முதலாளிய வர்க்கங்களுக்கு எதிராகவும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் மிக பயங்கரமான முறையில் அவர்கள் பேசுவது போல் உங்களுக்கு தோன்றும். ஆனால் பின்னே அவர்கள் கைகுலுக்கி இருப்பார்கள். எனவே அவர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களுடைய அன்புக்குரியவர்களோடு நிம்மதியாக வாழ்வார்கள். இல்லங்களில் அமர்ந்து அன்புக்குரியவர்களுக்கு மத்தியில் மின்விசிறிக்கு கீழேயோ அல்லது குளிர்சாதன பெட்டிகள் அமைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலோ அமர்ந்து வரலாற்று புத்தகங்களையும் நிகழ்முறை தொடர்புகளால் ஏற்பட்ட சில அனுமானங்களையும் படித்துவிட்டு மைக்கை பிடித்து மக்களுக்கு முன்னே உறக்க கத்துவார்கள். உடனே பாமர மக்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? நமக்காக பேசக்கூடிய தலைவன் இவன்தான் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த மக்களையும் மண்ணையும் பாதுகாப்பதற்காக எந்த விடயங்களை இவர்கள் சொல்லி வருவார்களோ அந்த விஷயத்தில் எதையுமே செய்திருக்க மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணுடைய வளங்கள் சுரண்டப்படும். அதை தட்டி கேட்கக்கூடிய சத்தியவான்கள் கொலை செய்யப்படுவார்கள் அல்லது கடன் தெரியாமல் அழிக்கப்பட்டு விடுவார்கள். எப்படி ஒரு சாதிக்காரனுக்கு இன்னொரு சாதிக்காரனுக்கு இங்க வம்புகள் இருக்குது, ஒரு மதத்தானுக்கு இன்னொரு மதத்தானுக்கும் பிடிக்காது, ஊர் வெறி இருக்குது, மொழி வெறி இருக்குது. இந்த நிலையை பயன்படுத்தி அந்த ஆட்சியாளர்கள், ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் எப்படி ஒவ்வொரு பூமியையும் அந்த கொள்ளையடிப்பதற்காக வந்து பிடித்தார்களோ அந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய தாரக மந்திரமாக வைத்திருந்த சொல், அவர்களை எதிரெதிரே நிறுத்துங்கள், அவர்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளட்டும், அப்பொழுது நாம் அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம் என்ற அந்த தாரக மந்திரத்தை தான் இன்று நம்முடைய மண்ணில் இருக்கும் பிரதம மந்திரியில் இருந்து லோக்கல் கவுன்சிலர் வரையிலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வெளிநாடுகள்ல குடியுரிமை பெறுவதற்கு பெரும் முயற்சிகளில் இருக்கிறாங்க. அந்த முயற்சியில மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெறணுமே தவிர அதற்காக இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டி கோடான கோடி அவனுக்கு கொடுத்துட்டு சில கோடிகளை பங்கிட்டு இவர்களுடைய சந்ததிகளுக்கு வெளிநாட்டு வங்கிகளிலும் அங்கே இருக்கும் நிறுவனங்களிலும் பங்குதாரராக இணைத்து விடுவதுதான் இவர்களுடைய நோக்கம்.
இதற்கு எதிராக நிற்கும் எந்த மதத்தான இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, எந்த மொழிக்காரனா இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் இருக்க விடமாட்டா. ஒண்ணு பொய்யான வழக்குகளை சுமத்தி சிறையில் அடைச்சிருவான் தீவிரவாதி பயங்கரவாதி, இல்லாட்டி ஒரு படுகொலையை செஞ்சுட்டு இந்த ஜாதிக்காரனுக்கு அந்த ஜாதிக்காரனுக்குள்ள மோட்டிவ்ல இதை கொலை நடந்திருக்குது, அல்லது நாம போகக்கூடிய பகுதியில ஒரு வாகன விபத்தை ஏற்படுத்தி இலகுவாக நம்முடைய கதைகளை முடிச்சிடுவாங்க. அதனால அப்படி ஒரு வீரச்சாவோ அல்லது அப்படி நாம முடக்கப்படுவதற்கு முன்னாடியோ சில செய்திகளை உங்களுக்கு நாம் பதிவு செய்கிறோம். உண்மையில் இந்த மண்ணுடைய வளத்தை பாதுகாக்கணும் என்று நாம் முயற்சி செய்யும் பொழுது ஒரு புரட்சியை உங்களுக்கெல்லாம் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த பெருந்தனக்கார அந்த அபிலாஷைகள் நிறைஞ்ச அந்த முதலாளிய வர்க்கத்துக்கு இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டி கொடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் எப்படி ஆதரவாக நிற்கிறார்களோ அதுபோல் இந்த மண்ணில் இருக்கும் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையில சாதாரண படிநிலையில இருக்கிறவங்களும் அவர்களுக்கு பாதுகாப்பா நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது நாம இவர்கள் மேல கோபப்பட்டு இவர்கள் மேல நம்ம சில நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அவர்களும் கோபப்பட்டு நம்ம மேல என்ன செய்வாங்க, திரும்புவாங்க. இதைதான் இந்த ஆட்சியாளர்களும் இந்த பெருந்தனக்கார கார்பரேட் நிறுவனங்களும் விரும்புறாங்க. அதனால நாம புரட்சியை எந்த வடிவத்தில் கொண்டு போகணுங்கிறத அப்படி ஒரு வீரமரணம் அடைவதற்கு முன்னாடியோ அல்லது விபத்தை காட்டி நம்மளை சாவடிக்கிறதுக்கு முன்னாடியோ சில பதிவுகளை நம்ம உங்களுக்கு செஞ்சிடணும். ஈரான் என்ற ஒரு நாட்டில் ஒருவர் கொமைனி என்ற ஒருவருடைய தலைமையில் ஒரு புரட்சி நடந்தது. அந்த மண்ணிலையும் அமெரிக்க ஏகாதிபத்திய நாடுகளை போன்ற முக்கியமாக அமெரிக்க ஏகாதிபத்தியமும் ஏனைய சில முதலாளிய வர்க்கங்கள் அந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டி கொண்டிருந்தார்கள். அதை அந்த வாலிபர்கள் தட்டி கேட்காமல் இருப்பதற்கு அங்கே மதுக்கடைகளையும் ஆபாச விடுதிகளையும் சூதாட்ட கூடங்களையும் திறந்து விட்டு கடுமையா மக்கள் வந்து தன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக உள்ள இந்த பூமி முழுக்க சுரண்டப்படுது என்பதை விளங்காத வண்ணம் அவர்களை இத்தகைய ஆபாசத்திலேயோ போதையிலேயோ மூழ்கடித்து வச்சிருக்கும் பொழுது அந்த கொமைனி என்ற அந்த சமூக தலைவர் என்ன செய்யறாரு, மக்களை திரட்டி புரட்சியின் பக்கம் அழைக்கிறார். மக்கள்கிட்ட ஒரு உத்தரவு விடுறாரு, இந்த மண்ணில் இந்த காவல்துறையும் ராணுவமும் கூட நம்முடைய சகோதரர்கள் தான், அவர்களுடைய சந்ததிகளும் இந்த பூமியில தான் வாழப்போகுது. அதனால அவர்களுக்கு எதிராக நீங்கள் சண்டையை ஆரம்பிக்காதீங்க, மாறாக அந்த கூடங்கள் ஆபாச கூடங்களும் அந்த சூதாட்ட விடுதிகளும் அந்த போதை தரக்கூடிய அந்த இடங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அடிச்சு நொறுக்குங்க. மக்கள் இறங்கி சாரையா அடிச்சு நொறுக்க அந்த காவல்துறையும் ராணுவமும் ஏகாதிபத்திய கூட்டங்களுக்கும் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இறங்கி பலாயிரம் மக்களை சுட்டு கொல்லப்படுதெல்லாம் அந்த புரட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள் அந்த தலைவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, மக்களை போட்டு கொல்றானுவோ, நாங்களும் இறங்கி கொலை கருவிகள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி போன்ற கொலை கருவிகளை எடுத்து நாங்களும் கொல்ல ஆரம்பிக்கவான்னு சொல்லும் போது அவர் சொல்கிறார், நிறுவனங்களை மட்டும் அடிச்சு நொறுக்கு, அதுதான் அந்நியனுக்கு கொடுக்கக்கூடிய வழி. இவனெல்லாம் நம்முடைய சகோதரன், இவன் மேல கையை வைக்கிறதான் அவன் விரும்புறான். அதனால இந்த நிறுவனங்களை எல்லாம் நொறுக்கிக்கிட்டே இரு. சுடக்கூடிய நம்முடைய நாட்டு காவலர்களுக்கு எதிராக, நம்ம நாட்டுடைய ராணுவங்களுக்கு எதிராக ஒரே ஒரு நடவடிக்கையை செய். மலர்களை தூவிக்கொண்டே அவன் லத்தியாலையோ துப்பாக்கியாலையோ ஒன்னு அடிச்சோ சுட்டோ வீழ்த்தும் பொழுது மலர்களை அவர்கள் மீது தூவி விட்டு நீ என்ன செய்ய, நிறுவனங்களை மட்டுமே நொறுக்கு, அவர்கள் மேல மலர்களை தூவிக்கொண்டே இருந்த போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த ராணுவமும் அந்த நாட்டுடைய காவல்துறையும் நம்ம மக்களை நம்மளே சொல்றோம், நம்மளை யாருமே நம்ம மக்கள் அவன் நினைக்கிறான், நம்ம மக்கள் அவனை நினைக்கலையே, அவன் நல்லதை தானே செய்கிறான். இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத நிறுவனங்கள் தானே இதெல்லாம். இந்த மண்ணுடைய ஆட்சியாளர்கள் வந்து சிறு தொகைகளை வாங்கி கொண்டு அவர்களுக்குத்தானே வந்து இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டி கொடுக்கிறான். எனவே நாம என்ன செய்யணும்,
அந்த இராணுவ வாலிபர்களுக்கும் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் வெட்கம் வந்துருது. என்ன அடிச்சு நோக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நிறுவனங்களை தான். இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டக்கூடிய அந்த ஏகாதிபத்திய கூட்டத்துடைய நிறுவனங்கள் மட்டும்தான் நொறுக்கப்படுதே தவிர அந்த காவல்துறையும் அந்த இராணுவமும் சுட்டு தள்ளும் பொழுதெல்லாம் அவர்கள் மேல மலர்களை தூவிவிட்டு வீரச்சாவடைஞ்சு விழ 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 அவர்களுடைய துப்பாக்கிக்கும் அந்த இராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் வெக்கி தலகுனிஞ்சு அந்த கொலை கருவிகளான துப்பாக்கிகளும் அடிபணிந்து விடுகிறது அந்த மக்களுக்கு முன்னே. இறுதியாக ஒட்டுமொத்த ஏகாதிபத்திய கம்பெனிகளும் துரத்தப்பட்டு இன்று வரையிலும் அந்த மண்ணு தன்னடிச்சு பற்று சுயமரியாதை உணர்வோடு அந்த பூமியில உள்ள ஆட்சியாளர்களும் அந்த மக்களும் இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம வரலாறுல பார்க்கிறோம். எனவே இந்த 500வது கூட்டம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கூட இந்த விடயம் புரட்சி மக்கள் புரட்சி ஆரம்பிச்சு இந்த நிறுவனங்களும் இந்த போதை தரக்கூடிய இடங்களும் ஆபாச கூடங்களும் சூதாட்ட விடுதிகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சுயமா சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் யுவதிகளையும் உருவாக்கி அந்த நிலை வரும் பொழுது நம்ம காவல்துறை மீதோ யாரா சில பேர் நினைக்கக்கூடும் அல்லது பரப்பக்கூடும், நான் காவல்துறைக்கு பயந்துகிட்டு இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி. காரணம் அது காவல்துறைக்கே தெரியும் நம்ம பயப்படுவோமா என்னங்கிற விஷயம் இல்லைங்கள. கூட வாழக்கூடிய மக்களோடுக்கும் அதை பற்றியான விஷயங்கள் தெரியும். காவல்துறை நம்ம பிடிச்சி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா பத்திரிகைக்காரனும் போட்டுக்கிட்டே இருப்பான். உண்மையிலேயே சொல்றோம், நாம தான் அவர்களுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருப்போம் அவர்களுடைய கஸ்டடியில உட்கார்ந்து. சரியா? காரணம் நாம பார்க்கிறோம், இந்த காவல்துறையில் சுட்டா யார் அழுவா? இந்த காவல்துறை தாக்கப்பட்டா, ராணுவம் தாக்கப்பட்டா அழக்கூடியது யாரு? நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்தோ அல்லது தமிழகத்தில் இருந்தோ காவல்துறைக்கு எடுக்கப்பட்ட நம்மளுடைய சகோதரர்கள் தானே. அவர்களுடைய சந்ததிகளுக்கு சேர்த்துதானே நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அவர்களையே நம்ம அவர்களை போன்று நடந்தோடு சொன்னா பிறகு அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுமே. அவர்கள் அடிபணிய வேண்டும் என்றால் அவர்கள் மீது மலர்களை தூவுவோம். அந்த பெருந்தனக்காரர்களுடைய நிறுவனங்கள் மட்டும்தான் நொறுக்கப்படும் என்பதை புரட்சி வரக்கூடிய நிலையில வெடிக்கக்கூடிய நிலையில நீங்க எல்லோருமே இதை கவனத்துல வச்சு இந்த புரட்சியை செய்யுங்க. இப்ப நான் சொல்லிக் கொண்டிருப்பது ரொம்ப ஆபத்தான காரியங்கிறது. அந்த பெருந்தனக்கார கூட்டத்துக்கு அவர்களுக்கு அடிவரடியாக நிற்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கும் நல்லாவே தெரியும் இது பயங்கரமான விஷயம், இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய விஷயம். நாம் மனிதர் கட்சி என்று நாம் வைத்துவிட்டு தமிழ்நாட்டுடைய மக்களையும் தமிழ் மண்ணையும் பாதுகாப்பதற்கு நாம ஏன் பேசுறோம் நினைக்க கூடும். நாம் மனிதர் என்று வைத்ததே எங்க யாருக்கு அநியாயம் நடக்கப்படுமோ அந்த அநியாயத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் மனிதர் என்றே வைத்தோம். பிற மாநிலங்கள்ல கூட நம்ம மாநிலத்துடைய ஆட்சியாளர்கள் யாராவது பிரதமர் ஆகி அந்த மாநிலத்துடைய வளங்களை சுரண்டினால் அந்த மாநிலத்துடைய அந்த மொழி மக்களுடைய நன்மைக்காகவும் அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து நாம் போராடுவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், தமிழ்நாடு தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவதற்கு மரபு ரீதியான சில காரணங்கள் உண்டு. கரிய பிரகாசம் என்ற ஸ்ரீலங்காவுடைய அந்த இந்திய தூதர் கரிய பிரகாசம் ஒரு விஷயத்தை சொன்னார். ஐக்கிய நாட்டு சபையில ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாக இலங்கை அரசுக்கு ஆதரவாக டெல்லி அரசுக்கு அவர்கள் கேட்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னா, நாங்கள் ஒரிசாவில் இருந்து சென்றவர்கள் கடைக்கோடியில் இருக்கும் தமிழ் தீவிரவாதிகளுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அவன் 2000 நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் 30 ஆண்டுகளாக ஈழத்தில் நடக்கக்கூடிய சண்டை தான் இது என்று. ஆனால் சண்டை 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய்தான் கரிய பிரகாசம் ஒரு செய்தியை சொன்னா, நாங்கள்லாம் இங்கிருந்து போனவங்க டெல்லி ஒரிசியர்கள் ஒண்ணுதான், கடைக்கோடியில் இருக்கிற தமிழருக்கு ஏங்க நீங்க ஆதரவு அளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கரிய பிரகாசம் கேட்கிறார். மும்பையில பொய்யான ஒரு வெடிகுண்டு வழக்கு என்ன சுமத்திய மேல அங்க உள்ள ராகேஷ் மாரியாண்டு எப்போ மும்பையுடைய கமிஷனரா இருக்கிறாரு, சிட்டி கமிஷனரா, அப்ப அவர் டிஐஜியா இருந்தாரு. அவர் தான் விசாரணை அதிகாரி. அவர் என்ன கொண்டுகிட்டு போய் அவருக்கு முன்னாடி நிறுத்தின உடனே முதல் வார்த்தை கேட்டாரு, தமிழ்நாட்டில் குண்டு வைக்க வேண்டியதுதானே,
எதுக்கு மும்பைக்கு வந்தா அப்படின்னு என்ன கேட்டான். நான் அவர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாடு இந்தியா இல்லையான்னு. அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அவன் டேபிள்ல பட்டார்னு அடிச்சுட்டு ஹராங்க பிள்ளா தப்பா பிறந்தவன அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டை இந்தியாவோடு இணைத்து பேசிய நான் தவறாக பிறந்தவன். ஆனா தமிழ்நாட்டில் ஏண்டா குண்டை வைக்காம இங்க வந்தாங்கிறான். அப்ப தமிழ்நாடு இந்தியா இல்லையான்னு நான் அந்த ராகேஷ் மாரியா இன்றைய சிட்டி கமிஷனர், மும்பையுடைய சிட்டி கமிஷனர், அவர்கிட்ட நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு ஹரான்கா பிள்ளாண்டு. அப்ப இந்தியாவோடு தமிழ்நாட்டை இணைத்து பேசுபவன் தவறாக பிறந்தவன் என்பதை இந்திய உயர் அதிகாரிகளே கூறுகிறார்கள். அப்ப நம்ம எப்படி இந்தியது என்று சொல்ல முடியும்? அப்பவும் நாம இந்தியாவில் இருந்து பிரிப்பதற்கு நான் என்னுடைய கருத்துப்படி ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். காரணம், இந்தியாவை உலகத்தை விட்டு பிரிப்பதையே நாம் விரும்பவில்லை. காரணம், நாம தெளிவா இருக்கிறோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே, யாவரும் கேளீர், உலகம் எல்லாம் ஒரே இறைவனுடையது, எல்லா உயிர்களும் இறைவனுடைய புறத்தில் இருந்து வருகிறது. இந்த உயிர்கள் நடமாடுவதற்கு எவன்டா எல்லை போடுவதே அப்படிங்கிறது தான் நம்ம நாமனிதர் கட்சியுடைய கொள்கையாக இருப்பதால் ஒருபோதும் ஒரு மண்ணை மொழியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ ஜாதியை சொல்லியோ பிரிப்பதற்கு ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் தான் பிரிக்கிறார். நேபாளத்தில் உத்தரப்பிரதேசக்காரர்களும் பீகாரிகளும் போகக்கூடிய ஒரு பேருந்துல நான் பயணிக்கிறேன். அப்போ நேபாளி மொழியை கற்றுக்கொள்வதற்காக ஆங்கில வழியாக உள்ள ஒரு புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல சீட்டில் இருக்கிறவன் என்ன கேட்டான், நீ எந்த நாட்டுக்காரங்க? நான் சொன்னேன் தமிழ்நாடுங்க. அப்ப அவன் என்ன சொன்னா, யூபி உத்தரப்பிரதேச சகோதரனுக்கு. அவர் கேட்கிறாரு என்கிட்ட, உன்னுடைய மொழி தகர டப்பாவில் வந்து கல்ல போட்டா கடகடன்னு உருண்டு வரும்போது என்ன சத்தம் கேட்குமோ அப்படித்தானே உன்னுடைய மொழியுடைய ஓசை வரும்னு சொல்லி கிண்டலா பேருந்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கிற மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டான். அப்ப நான் அவன்கிட்ட பதில் சொன்னேன். என்னை எல்லாரும் கேட்கிறப்ப ஒரு கேள்விய என்னுடைய தாய்மொழிய படிச்சு இடிச்சு ஒருத்தவங்க பேசும்போது அவனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும்ல. காரணம், அவனிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியது ஹிந்தி மொழியில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட நான் சொன்னேன், உன்னுடைய ஹிந்தி மொழியை நான் கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய குடல் எல்லாம் தொண்டை வரையில் வந்துருச்சு. காரணம், என்னுடைய மொழி இலகுவான எழுத்துக்களை கொண்டது. அதனாலதான் அதை நாங்கள் கடகடகடகடன்னு பேசிட முடியுது. உன்னுடைய எழுத்துக்கள் அந்த இலகுவாக வரக்கூடிய ஓசை அல்ல. காரணம், தமிழ்ல க ஞ ச ட ந க ப ம இப்படி ஒரே ஓசையில தான் நம்ம போயிட்டு இருப்போம். ஹிந்தி எழுத்துல கா என்ற ஒரு எழுத்து இருந்தால் க அப்படின்னு இன்னொரு எழுத்து இருக்கும். டாண்டு ஒன்று இருந்தா ட, டாண்டா ட, ப ப ம ச ச இந்த மாதிரி அதிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு எழுத்து அவர்களுடைய மொழியில உண்டு. நம்முடைய மொழியில வந்து அந்த அதிர்ந்து சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இல்லாததுனாலேயே தான் நாம என்ன செய்ய முடியுது, இலகுவா கடகடகடன்னு பேசிடுறோம். இந்த வேகம் அவர்களுக்கு மொழியின் இலகு புரியாமல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை, அதாவது சொற்களை கொண்டது, எழுத்துக்களை கொண்டதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ தமிழ் அந்த தமிழ் எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பாடல்களை சொல்லி காமிச்சேன். தினம் புத்தம் போது இசையுடன் சுத்தி சுத்தி அழகிறையம் பாட்ட கொண்டாட சபையில பாரு. தினநீல நேர சேர கட்டி முத்து மணி மாலை கட்டி கும்மாரம் ஒட்டுக்கிட்டு குதிக்கிற கடலே. இத உன்னுடைய மொழியில சொன்னா, தினம் நீல நேர சேல கட்டி முத்து மணி மாலை கட்டி கும்மாரம் பொட்டுக்கிட்டு குதிக்கிற கடலே, இப்படிதான் பாட முடியும் அந்த பாட்டை. அப்போ உங்களுக்கு வேகம் இல்லை. பொதுவா மொழி சார்ந்தும் சரி, நிலம் சார்ந்தும் சரி, பாரம்பரியம் சார்ந்தும் சரி, இந்த மண்ணையும் மக்களையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அபிலாஷை மட்டுமல்ல, அவர்களுடைய சித்தாந்தமும் கூட அதுதான். இந்த மண்ணை, அதுதான் ஈழத்தில் நடந்த அழிவு, அதுதான் அணுகுலை என்று கொண்டு வந்தது. அதனாலதான் கப்பல் இருக்கக்கூடிய கழிவுகளுக்கு வந்து கொட்டுறது. அதனாலதான் பெட்ரோலிய பூமியை, அந்த பூமியை அறிவிச்சு நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் சோமானிய மக்களை போன்று தோளோடமோ முள்ளும் தோளுமா மற்றவன் பிச்சை எடுக்க விட்டு ரசிக்கணும் அவர்களுடைய சந்ததிகள். அதற்குரிய திட்டம் தான் காரணம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை போன்று ஒரு பெரிய கப்பற்படை நடத்திய ஒரு வரலாறு வடக்கே கிடையாது. வடக்கில் உள்ள எந்த ஒரு மொழியும் அந்நிய தேசங்களில் என்ன கிடையாது, எந்த ஒரு நாட்டிலேயே
காசுல நீங்க பார்க்க முடியாது. சிங்கப்பூருடைய அந்த நாட்டு நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல தமிழும் இருக்கும். மலேசியாவுடைய நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தமிழ் இருக்கும். இந்தோனேசியா போனீங்கன்னு சொன்னா தமிழ் சமூகத்துடைய அந்த பண்பாட்டு அந்த அடையாளங்கள் அங்க இருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு நீங்க போனா இருக்கும், மால்தீவ் போனா இருக்கும், அந்தமான் போனா இருக்கும். இப்படி இந்த மண் சாராத கடலை தாண்டியும் இந்த மொழியும் இந்த பண்பாடும் நிறைந்திருக்கக்கூடிய ஓர் இனம்தான் இந்த தமிழினம். இந்த தமிழினம் இதே பெருமையோடு இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான் அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நம்மளுடைய சகோதரர்கள் சொன்ன மாதிரி தாயை காப்பாற்றுற மாதிரி இந்த பூமியை காப்பாற்றியே ஆகணும். நம்முடைய தாய் மீது எவனாவது கரம் வைத்தால் எப்படி கோபம் கொப்பளிக்குமோ, எப்படி வெறித்தனமான தயாரிப்புகளுக்கு நம்ம ஆகுவோமோ அப்படி நாம் ஆகாமல் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது. எந்தவித சோதனையும் இல்லாம என்ன செய்ய முடியாது, எந்தவித புரட்சியும் நடக்காது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொன்னாங்க, நீ ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் பிச்சைக்காரர்களாக தோல் உள்ளும் தோளுமா அந்நியர்கள்ட்ட கையேந்திட்டு நிற்காத நிலை வர வேண்டும் என்றால் இன்னைக்கே இப்பவே நாம் சத்திய பிரமாணம் எடுத்து ஆக வேண்டும். இந்த மண்ணை மக்களை காப்பாற்றி ஆகணும். அப்படி காப்பாற்றக்கூடிய முறை என்னவென்றால் அரசு இயந்திரங்களான காவல்துறையோடோ இராணுவத்தோடோ நம்மளுக்கு சண்டை கிடையாது. நமக்கு மாறாக அந்த நிறுவனங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்குரிய தயாரிப்புகளை நாம் எல்லோரும் செய்வோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு புரட்சி நடந்து பொற்காலமாக அமைய போகுதா அல்லது நாம் எல்லோரும் அழிக்கப்பட்டு இந்த பூமி சிதைக்கப்பட போகுதாங்கிறது நமக்கு தெரியாது. நான் இறைவனுக்கு அஞ்சி உங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுறேனே தவிர நான் இதற்கு பிறகு பல மிரட்டல்களுக்கு நான் ஆளாக்கப்படலாம், பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படலாம், பல பொய் வழக்குகள் என் மேல போடலாம். நான் உண்மையிலேயே இறைவன் அழியாதவன், என்றென்றும் நிலைத்திருக்கிறவன், நிச்சயமானவன், சர்வ சுதந்திரமானவன், யாராலையும் மாற்றப்படாதவன், அவனும் மாறாதவன். அவனை சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். எந்தவித பின்னாடி எந்தவித ஒப்பந்தங்களும் போட்டுக்கொண்டு நான் உங்கள்கிட்ட வந்து பேசல. உண்மையா இந்த பூமிக்கு உழைக்குவேன், இல்லாட்டி உண்மையா இந்த பூமிக்காக இறைவனுடைய பொருத்தத்திற்காக வீர மரணம் அடைவேன். அதுக்கு நாம் எல்லோரும் தயாராவோம் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் ஒரே இறைவனுக்கே. உங்கள் அனைவர் மீதும் இறைவன் அமைதியையும் ஒற்றுமையையும் பொழிவானாக.